ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து புத்தா புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 பேஜஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது பிரித்தெழுதுக டாபிக் அப்படின்றத எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுவும் புணர்ச்சி விதிகளை வச்சு எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து போனதில் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏன் வந்து இப்பு அப்படின்றது பொகி பண்டிகை இப்பு போடுறோம் இல்லையா, எதனால் போடுறோம் இந்த வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த புணர்ச்சி விதி பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த புணர்ச்சி விதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி. இதில் வந்து நிறைய அதாவது ஒரு விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன விதிகள், அதுபடி என்னென்ன பிரித்தெழுதுக வருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பெருமை கூட்டல் வானம் என்பது பெருவானம் என புணர்கிறது. இது எந்த விதிப்படி புணர்கிறது? இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம் இல்லையா. கூற்று 1 பெருவானம்ன்றது பெருமை கூட்டல் வானம் என பிரிக்கப்படுகிறது. இது இந்த விதிப்படி மாறுதுன்னு சொல்லி கூற்று 2 கொடுத்துடலாம். இதில் எது சரி, காரணம், கூற்று காரணம் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, மை ஈற்று, மை அப்படின்றது மை எழுத்து, மை அப்படின்ற எழுத்து, ஈற்று அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். அப்போ ஒரு பிரித்தெழுதுகளில் கடைசியாக மை அப்படின்ற எழுத்து வந்தால் அதை என்னென்னு சொல்லுவோம், பண்பு பெயர் புணர்ச்சி. அந்த இடத்துல பண்பு பெயர் புணர்ச்சியை எப்படி மாறும் அந்த மை அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈறு போதல். ஒன்று, அந்த மை விகுதி கெட்டுரும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இடை உகரம் ஈயாதல். அதாவது உகரம்ன்றது ஈயா மாறும், ஊன்றது ஈயா மாறும், இது வருது. இன்னொன்று ஆதி நீடல். ஆதி நீடல்னால் என்னென்னா, குறியில் வந்து நெடிலாக மாறும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம உள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆனால் இந்த பொருள் என்ன இந்த புணர்ச்சிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது அடி அகரம் ஐயாதல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பசுமை ப்ளஸ் நினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசுமை ப்ளஸ் நினமை நம்ம சேர்க்கும்போது பை நினம்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல பைன்றது மாறுது இல்லையா, பான்றது இருந்து பை எப்படி மாறுது, அதுதான் அடி அகரம் ஐ ஆதல், ஐயா மாறுது அப்படின்றது. அடுத்தது தன்னொற்றிரட்டல். ஒரே எழுத்து 2 டைம் வர்றது. ஓகேங்களா, ஸோ இட்டு டா இந்த மாதிரி வந்து 2 மாறும். ஓகேங்களா, ஆனால் நமக்கு பிரித்து எழுதும்போது ஒரு எழுத்து தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ காட்டாறு அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அதை பிரிக்கும்போது உங்களுக்கு எப்படி பிரிப்பீங்க, காடு கூட்டல் ஆறு. இந்த டூன்றது ஒரு தான் இருக்குது. ஆனால் நம்ம காட்டாறுன்னு எழுதும்போது டா எத்தனை இருக்குது, 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அப்போ 2 மாறுறது, அதான் தன்னொற்றிரட்டல். அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல். முன்னின்ற அப்படின்னா முன்னாடி நிற்கக்கூடிய, மெய் திரிதல். மெய் திரிதல்னால் மெய் எழுத்து திரிந்தல் அப்படின்னா மாறுதல்னு அர்த்தம். அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய மெய் எழுத்து மாறி வேற ஒரு மெய் எழுத்தாக வரும். அது என்ன எழுத்து? அடுத்தது இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. இனமிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனம் அப்படின்றத ஆல்ரெடி பார்த்தோம். அதோடைய நட்பு எழுத்துக்கள், அதனுடைய எழுத்துக்கள் பக்கத்தில் என்ன ஆகும், இணையவும். அதாவது சேரும்போது இனம் வந்து மிகும்னா புதுவாக ஒரு எழுத்து, அதனுடைய இணை எழுத்து வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்பிற்கு இயல்பு, அதாவது இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கு இதெல்லாம் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சிக்கு கீழே இத்தனை விதிகள் வருது. இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு வச்சு பார்ப்போம். எடுத்துக்காட்டு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். வந்து பார்க்கலாம். செம்மை கூட்டல் பயிர், இதை வந்து சேர்த்து எழுதும்போது செம்பயிர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு ஈறு போதல் அப்படின்ற விதி வருது. அதுதான் மை போயிட்டு நம்மளுக்கு செம்பயிர்னு வருது. அடுத்தது நன்மை கூட்டல் மாடங்கள். இதுலேயும் ஈறுபோதல் மை அப்படின்றது போயிட்டு நன்மாடங்கள் அப்படின்றது வருது. இதில் ஒவ்வொரு விதிகளாக நம்மளுக்கு யூஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல ஈறுபோதல் அப்படின்றத வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வெண்மை கூட்டல் குடை, வெண்குடை மை விகுதி கெட்டு வருது. பெருமை கூட்டல் வானம் மை விகுதி கெட்டு பெருவானம் என புணர்கிறது. அடுத்தது செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ்ன்றதுல மெய் விகுதி கெட்டு செம் கூட்டல் தமிழ்னு மாறுது. இதில் பாருங்களேன், செம் கூட்டல் தமிழ்னு வராது. நம்ம செம் தமிழ்னு சொல்ல மாட்டோம், செந்தமிழ்னு சொல்லுவோம். அப்போ இம்முன்றது என்னவா மாறுது, இந்த இடத்துல செந்தமிழ்ன்றது வரணுன்றதுக்காக இந்த மாறுது. அதை தான் சொன்னோம், ஒரு மெய் வந்து திரிந்து அதாவது மாறி இன்னொரு எழுத்தாக மாறும். அப்போ முன்ற மெய் திரிதல் அப்படின்ற எழுத்து அந்த வார்த்தை இருக்குல்லையே விதி, அதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது சீர்மை கூட்டல் இளமை. இதில் ஃபஸ்ட்டு ஈறுபோதல் அப்படின்றதுல மை விகுதி கெட்டு சீர்கூட்டல் இளமை அப்படின்னு மாறும். அடுத்தது சீர்கூட்டல் இளமை அப்படின்றதுல இந்த இரு கூட்டல் ஈன் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா, இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி புணரும். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேனா என்ன அப்படின்றத இங்கேயுமே நான் சொல்கிறேன். உடல் மேல் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடல் அப்படின்றது என்ன அப்படின்னா மெய்யெழுத்தை சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் மெய்யெழுத்து இந்த இரு அப்படின்றது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் வந்து, அப்போ உயிர் எழுத்து ஈன்றது. ஓகேங்களா, ஒன்றுவது இயல்பு. ஒன்றுவதுன்னு என்னது, சேர்வது. அப்போ இரு ஈயும் சேர்ந்து என்னவா மாறுது, ரீன்றது மாறுது. அப்போ சீரிழமைன்னு மாறுது. அவ்வளோதான். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புனா வேறு எதுவும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நமக்கு புணர்ச்சி விதியில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுருக்கோம். இது பார்ட் 3. ஓகேங்களா, நீங்கள் லைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டில் இருக்க தெளிவான விளக்கமும் அடுத்தடுத்த பார்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். அடுத்த புணர்ச்சி விதி பற்றி கொடுத்துருப்பாங்க.
என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, நானா வல்லினம் வரட்டரவும் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்றத பற்றி கீழே டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா. வல்லினம் வர நகரம் டகரமாகவும் நகரம் ரகரமாகவும் தெரியும். இது எப்படி கேட்கலாம், வல்லினம் வர நகரம் எந்த எழுத்தாக மாறும், இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எழுதும்போது காங்காட்சி எழுதும்போது என்ன எழுதுவீங்க, டாக் அடுத்து தான் இந்த நான் எழுதுவீங்க, அதே மாதிரி இந்த ராக் அடுத்து தான் இந்த நான் எழுதுவீங்க. ஓகேங்களா. இதுதான் நம்ம நார்மலாக எழுதக்கூடியது வரிசை. ஓகேங்களா. அப்போ வல்லினம் வர, வல்லினம்னா என்னென்ன எழுத்து, கசட தபர. ஓகேங்களா. இந்த 5-6 எழுத்துக்கள் தான் நம்ம வல்லினம்னு சொல்லுவோம். அப்போ வல்லினம் வர அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ வல்லினம் இந்த ப்ளஸ்ஸுக்கு அங்கே ப்ளஸ் பக்கத்தில் பாருங்களேன் என்ன எழுத்து இருக்குது, கோன்றது எந்த வரிசை, கா வரிசை. கான்றது நம்மளுக்கு வல்லின எழுத்து தானே. அப்போ வல்லினம் வர, அப்போ இந்த இடத்துல என்ன எழுத்து வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. வல்லினம் வந்தால் என்ன வந்திருக்குமா, முன்னாடி வந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டலுக்கு பின்னாடி வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த கூட்டலுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இன்னு 2 சுழி இன் இருக்குது. 2 சுழி இன் இருந்தால் நகரம் என்னவா மாறுமா, ரகரமாக மாறுமா. அதாவது இந்த 2 சுழி இன் இருந்தால் இந்த இறா மாறுமா. இதே அந்த இடத்துல கூட்டலுக்கு முன்னாடி 3 சுழி இன் இருந்தால் என்னவா மாறுமா, டாவாக மாறுமா. ஓகேங்களா. அதுதான், ஏன்னா அதுதான் முன்னாடி பின்னாடி இருக்கும் வரிசையில் நீங்கள் எழுதும்போது காங்காட்சி எழுதும்போது அதுதான் முன்னாடி பின்னாடி இன எழுத்துக்களாக இருக்கும். அப்போ வல்லின எழுத்து கூட்டலுக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா கூட்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 சுழி நாவாக இருந்தால் டாவாக மாறும், 2 சுழி நாவாக இருந்தால் ரகரமாக மாறும். அடுத்த ஒரு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானா வல்லினம் வரட்டரவும். ஓகேங்களா. டாவாவும் ராவாவும் மாறும், அதுதான். ஓகே, பார்க்கலாம். புணர்ச்சி விதி, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், அதுவும் ப்ளஸ் வலித்தல் விகாரம் ப்ளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விதியில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இதை வந்து நம்ம போன பார்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, உயிரெழுத்து வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூன் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா இதில் உட்குரல் மெய்விட்டு ஓடும். உட்குரல்னா என்னது, இதை பிரிக்கும் போது இப்பு கூட்டல் ஊன்னு வந்திருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை பிரிக்கும் போது இப்படி தானே பிரிப்போம். பிரிக்க தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இதை புள்ளி வச்சு எழுதிக்கோங்க. அடுத்து இதை சொல்லி பாருங்கள், பூ அப்படின்னா ஊ அப்படின்னு முடியும். அப்போ இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடும், இந்த மெய்யெழுத்தை விட்டு ஒன்று என்ன பண்ணுமா, ஓடிருமாம். ஓகேங்களா. அதுதான் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், மெய்யெழுத்தை விட்டு ஓடி போயிடும். அடுத்தது வலித்தல் விகாரம். வலித்தல் விகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல வல்லினத்துக்கு இனமான விகாரம் வந்து மிகும். அதாவது நம்ம இதை எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதை இப்போ தான் பார்த்தோம். உடல் அப்படின்றது மெய்யெழுத்து. ஓகேங்களா. மேல் உயிர் வந்து உயிரெழுத்து, ஒன்றுவது சேர்வது இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்ட வச்சு பார்க்கலாமா. நம்ம வடித்தல் விகாரமுக்கு வாங்க பார்க்கலாம். இப்போ சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த சிலம்பு கூட்டல் அதிகாரம்ல பாருங்கள், ஃபஸ்ட்டு சிலம்பு கூட்டல் இதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பூன்றது இருக்குது. பூன்றதில் வந்து நம்ம என்னது, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் படி பூவில் ஊ போயிட்டு என்னவோ மிச்சம் இருக்கும், இப்பு மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இப்பு மட்டும் இருக்கும். முடிஞ்சா. அடுத்து என்ன இருக்குது, வலித்தல் விகாரம். வலித்தல் விகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெல்லின எழுத்து, அதாவது சிலம்பு இம் இருக்கா, இம்ன்றது என்ன எழுத்து, நமக்கு மெல்லின எழுத்து. ஓகேங்களா. மெல்லின எழுத்து என்னன்னு தெரியல, கஞ்சன நம்மன, அதை புள்ளி வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அதுதான் மெல்லின எழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மெல்லின எழுத்து அப்படின்றது வல்லின எழுத்தாக மாறும். அதாவது இம்ன்றது என்னவா மாறும், இப்பா மாறும். ஏன் இப்பா மாறுதுன்னா பக்கத்தில் என்ன எழுத்து இருக்கோ அதுக்கு இனமான எழுத்து தான் முன்னாடி வரும். ஓகேங்களா. அப்போ இப்பா மாறும். இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. வல்லினம் என்ன பண்ணும், விகாரம். விகாரம்னா மாறும். ஓகேங்களா. வலித்தல் விகாரம். விகாரம்னா மாறுதல்னு அர்த்தம். அதுதான் அதோட பொருளே. ஓகேங்களா. அப்போ வலித்தல் விகாரம்ன்றதுனால இங்கே சிலம்புன்றது சிலப்புன்னு மாறி இருக்கு. சிலப்பு கூட்டல் அதிகாரம். இதில் உகரம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்றதுனால உகரம் கெட்டு சிலப்பு இப்புன்றது 2 இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுனால இந்த இப்புக்கு பின்னாடி ஒரு ஆ இருக்கு இல்லையா, இந்த இப்பும் ஆவும் சேர்ந்து பாவாக மாறியிருக்கு. அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்றது இது புணர்ந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது அடுத்தோட புணர்ச்சி விதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த புணர்ச்சி விதிகள் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம லைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புத்தா புக்கில் இருக்கக்கூடிய இந்த 25 பக்கங்களையுமே நம்ம முடிக்க போகிறோம். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. நம்ம தமிழில் அவுட் சோர்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதனால் அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து கிளாஸஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். தொடர்ந்து கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய இதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த அவுட் சோர்ஸஸ் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு லிங்க் வரும். ஓகேங்களா. இப்போ இளங்கவர்னாருடைய புக்கு அதிலெல்லாம் பேர் எழுதுக நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய போட போகிறோம். நல்ல தமிழில் எழுத வேண்டுமா, இந்த புக்ஸ்லாம் வந்து நிறைய போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா.
அது இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஏதாவது டெஸ்ட் பேச்சஸ் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.